ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். சட்டி வச்சாச்சு. 50 ml எண்ணெய், ஒரு 10 ஏலக்காய், 10 கிராம்பு, ஒரு 5 பட்டை, 2 வெங்காயம், 2 மீடியம் சைஸ் பெருசு, தேவையான அளவு உப்பு. எனக்கு அளவு தெரியும், அதனால போட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கிட்டுருக்காங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பொடி மல்லி, புதினா போட்டு கிண்டிட்டு விட்டு நல்லா வதக்கிங்க. ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி நல்லா பெருசாக இருக்கும். 3 கப்பு ரைஸ் போட்டு நல்லா தண்ணி கழுவி வச்சுக்கிங்க. கழுவி வச்சாச்சு. ஒரு 3 டீஸ்பூன், இந்த பெரிய டீஸ்பூனால 3 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. மட்டன் வேவிச்சு வச்ச மட்டன், 1 டீஸ்பூன் அளவு போட்டு கிண்டிக்கணும். அப்புறம் கலர் நல்லா இருக்கும். வேவிச்சு வச்ச மட்டன் போட்டுக்கணும். அரை மணி நேரம் போட்டு வச்சு மட்டன். அதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் தயிர் போட்டு கிண்டிக்கணும். கொஞ்சம் கரம் மசாலா மட்டும், மிளகாத்தூக்கு அப்புறம் கரம் மசாலா. அதுக்கப்புறம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 6 கப்பு தண்ணி, 3 கப்பு அரைச்சி எடுத்தோம் இல்லையா, அதுக்கு 6 கப்பு தண்ணி போட்டு கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்கிட்டோம், நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணியை உடச்சாச்சு. இப்போ அரிசி போடணும். தண்ணி கொதிச்சிருச்சு, அரிசி போட்டாச்சு. நல்லா கொதிக்கிட்டோம். அரிசியை போட்டு நல்லா கிண்டி விட்டுங்க. கிண்டிட்டு மூடிச்சிடுங்க. மூடி விட்டு கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு திறந்து பாருங்கள் எப்படி இருக்கு. ஒரு பதமாக வந்துருச்சு. கிண்டி விட்டு மூடிடுறேன் திரும்ப. இப்போ தம் போடுற கண்டிஷன் ஆகிடுச்சு. தம் போட்டுருவோம். தண்ணி கொதிச்சு தம் போட்டுரும். தண்ணியெல்லாம் சுட்டுருச்சு. இதான் மட்டன் பிரியாணி செய்கிறதுக்குள்ள வழிமுறைகள். மூடிச்சிட்டோம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.